धिम तक धिम धितांग बाजे गाए गुरु और भोले नाचे चपक 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 चैया चपक 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 चैया चपक 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 चैया आ आ उ ई झटक से हटके मोड़ चैया चपक चपक चैया चपक 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 चैया आ आ ये लोहा तू पत्थर है तू घोड़ा ये खच्चर है दे दे ऐसी जगह पे चोट याद நான் அப்பவே நினைச்சேன் அது நீயாதான் இருக்கும்னு. பின்னாடி இருந்து அடிக்கிறவன் நம்ம வீட்ல நீ மட்டும் தானே. சரியான பயந்தாங்கோலி. ஏய், எனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அப்படியா? ஆமா. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய். இது சூப்பர் ஹிட் சூப்பர் பின்னிட்டீங்க போங்க. உங்க எடிடியை விட்டு நீங்க அடிச்சு அடி எனக்கு சூப்பர் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. சூப்பர் சூப்பர் ஸ்டைல், என்ன பர்சனாலிட்டி. பிரேமுக்குள்ள வச்சு போட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கீங்க. நிஜமாவா? நான் பார்க்க நடிகர் மாதிரியா இருக்கேன். நான் தான் ஹீரோ, நான் தான். இருங்க, என் பவர் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி என் பவரே? தண்ணியவே நிப்பாட்டிட்டோம்ல. டேய் சிறுசு, தண்ணி அடிக்கிறத நிறுத்து. ஏன்னா தண்ணி காலி ஆயிடுச்சு. இது சூப்பர் சூப்பர் ஹிட். எதிரி மேல கைய வைக்காமல கடையை முடிச்சிட்டீங்க. பாருங்க மரத்து மேல எப்படி தொங்கிட்டு இருக்கான சூப்பர். எங்க வீட்லயே நான் தாங்க அதிமேதாவி. ரிமோட் இருந்தா போதும், டிவி ஆன் பண்ணிடுவேன். கண்ண மூடி அசந்து தூங்கிடுவேன். யூ ஆர் சோ டேலண்டட். அதனாலதான் உங்களை என் படத்துல நடிக்க வைக்கிறதுக்கும் நான் முடிவு பண்ணிட்டேன். என் படத்துக்கு நான் தான் பிலிம் டைரக்டர். நிஜமாவா? நீங்க தான் பிலிம் டைரக்டரா? எஸ், நான் ஆக்ஷன் பிலிம் பண்றேன். அதுல நீங்க தான் சூப்பர் ஹீரோ. யோசிச்சு பாருங்க, உலகமே தூக்கி உங்க தலைமையில வச்சு கொண்டாட போகுது. என்னோட எல்லா படத்துலயும் நீங்க தான் ஹீரோ. நாளைக்கு இந்த அட்ரஸுக்கு என்ன வந்து பாருங்க, ஒரு டெஸ்ட் ஷூட் வைப்போம். நீங்க தான் ஹீரோ. அனி, நீ பெரிய ஹீரோ ஆயிட்ட, பெரிய ஸ்டார் ஆயிடுவ. பெருசு, எனக்கும் அப்படியே எதுவும் வாய்ப்பு கூட. அப்புறம் இங்க பாரு, இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கெல்லாம் சாரி, தெரியாம பண்ணிட்டேன். ஐயாக்கு ரொம்ப வேர்க்குது, ரொம்ப வெயிலா இருக்கு. போய் அம்ரில்லா கொண்டு வா. அணிய பாத்தியா எப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கான்னு? மனசுல லார்டு லபகதாசன் நினைப்பா அவனுக்கு. ஆனா நம்ம பண்ணி ஒரு வேலைக்கார மாதிரி அவனுக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு வரானே, என்னையா நடக்குதுங்க? ஏ ஹன்னி, நட உட பாவனெல்லாம் மாறி போச்சு. என்னையா பண்ற நீ? நான் தான் ஹீரோ. வரவேற்பு தடபுடலா இல்லையே. நீ என்ன கல்யாணத்துக்கா வந்திருக்க? தடபுடலா வரவேற்பு பண்ண? ஏய், தள்ளி போ. சாருக்கு தொந்தரவு பண்றது பிடிக்காதே. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு.
ஷூட்டிங்க்கு போனோமா? ஷூட்டிங்க்கு போகணுமா? ஆமா, எங்க பெருசு ஹீரோ ஆயிட்டாரு. அவரோட படத்துல எனக்கும் வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு. தலைவா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஒரு வாட்டி ஒரு முடிவை ஒரே அடியா முடிவு பண்ணிட்டேனா அந்த முடிவை பத்தி நான் மறுபடியும் யோசிச்சதா சரித்திரம் பூகோளம் எதுவும் இல்ல. அடடா ஹீரோவானதும் சொல்ற டயலாக் கூட புரியலையே. தலைவர் வராரு, தலைவர் வராரு, தலைவர் வராரு, எங்க தலைவர். ஏய், ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அணி என்ன தேர்தல்லையா நிக்குது? ஓ, டைரக்டர் கிட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு. பாக்க திருட்டு புண்ண மாதிரி இருக்கே, உன்னை கண்டிப்பா உள்ள விட மாட்டேன். ஓ ஓ ஓ ஓ நான் யாரும் தெரியலையா? யாரு கிட்ட வந்து கத்தி கண்ணு இருட்டி காது கியா வாங்குதோ அவதான் ஹீரோ. அந்த பயத்தோட டைரக்டரை கூப்பிடு. ஹீரோ வந்துட்டாருன்னு சொல்லு. ஓ, நீங்க தான் அணி ஐயாவா? சாரி ஐயா, உள்ள வாங்க. டைரக்டர் சார் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க எப்ப வந்தாலும் உங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னு. ஆஹா, என்ன மரியாதை. போங்க. ஷூட்டிங்காக சீக்கிரமா அந்த ட்ராக்க போடுங்கப்பா. சரிங்க சார். வெல்கம் ஹீரோ சார், உங்களுக்கு வெல்கம். நண்பர்களே, இவர் தான் என்னோட சூப்பர் ஹீரோ ஹனி. இது எப்பட சூப்பர் இட்டு. ஏப்பா, அந்த டேரக்டர் நம்ம பக்கம் திரும்பவே இல்லையா? நம்ம நினைக்க மாட்டோமா? இருப்பா, அணி இனிமே தான் நம்மள பத்தி அவர்கிட்ட சொல்லுவான். அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் அடி வாங்க மாட்டேன், ரொம்ப வலிக்கும். என் படத்துல ஹீரோ அடி வாங்க மாட்டாரு. நீங்க ரவுடி பச்சங்களை புரட்டி எடுக்கணும். அது என்னோட இடது கையாலேயே செய்வேன். இதுல நீங்க ரெண்டு கையில பண்ணணும். அது சொன்ன பண்ணும், பக்கம் வாடிக்கணும். ரெடியா? டைரக்டரே, எல்லாருக்கும் முன்னாடியா நான் ஆக்டிங் பண்ணணும். Yes, come on. I know you can do it. ஓகே சார். இத்தனை பேர் இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி எறும்பு கூட அடிச்சதில்ல. இந்த குண்டு பயலுகளை எப்படி அடிக்க போறேன்னு தெரியலையே. காப்பாத்து கடவுளே. ஓகே, எடி டோலிங் ஆக்டிங். கைட்டி. என்ன ஹீரோ அவரையே கடிக்கிறீங்க? கட் பண்ண சொன்னீங்களா? அதான் கட்டுக்கு மேல கடிச்சிட்டேன். நடிச்சது போது நிறுத்துங்கன்னு சொல்றதுக்காக சொல்றேன். அத நிறுத்துங்கனே சொல்லலாம்ல. ஆமா. சரி, இனிமேல் நான் உங்ககிட்ட நிறுத்துங்கன்னே சொல்றேன். சரியா? பாவ ஆக்டர்ஸ போட்டு அடி பின்னிட்டீங்க, அப்படி அடிக்காதீங்க. நீங்க தானே சொன்னீங்க அடிக்கணும்னு. கையில உண்மையாவா அடிக்கிறது? ஓகே, இன்னொரு தப்பா கரெக்டா நம்ம எடுக்கலாம். ஓகே சார். இருக்கு போன. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. நான் ஒரு முட்டாள். உன்னை போய் ஹீரோவாக கூட்டிட்டு வந்த பாரு, உனக்கு நடிப்பே வராது. நீ ஒரு டாங்கி. என் பல்ல நீ உடைச்சிட்ட, கேமராவை உடைச்சிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? ஓடி போயிடு. கண்ணு முன்னாடி போகடா எல்லாரும்.
அனி விடுப்பா, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்றது? பின்னயா அவன் டைரக்டரா இல்ல ஸ்டண்ட் மாஸ்டரா சம்பந்தம் இல்லாம கோபப்படுத்திட்டு இருக்கான். அதுல டவுட்டா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான்ப்பா ஹீரோ. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மேடம் ஒரு டைரக்டர் வந்து ஹனிய ஹீரோவா நடிக்க சொன்னாரு. கடைசியில கோவப்பட்டு படத்துல இருந்து விரட்டிட்டாரு. அவரா விரட்டல, எனக்கு ஒழுங்கா நடிக்கவே தெரியல. இதுல என்ன இருக்கு? எனக்கும் தான் ஆக்டிங் பண்ண வராது. ஹானி, இதுல கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. நீ முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஹானி. வெரி குட். மேடம் நம்ம பெருசு சூப்பரா நடிச்சதே. ஆமா, ஆனா ஷூல லேஸ் இல்லாததுனால தான் படத்துல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. என்ன ஷூ லேசு சாலையா? ஆமா, ஆக்டிங் பண்ணும்போது என் ஷூ பறந்துருச்சு. பறந்த ஷூ நேரா போய் டைரக்டர் மூஞ்சில பட்டுடுச்சு. பல்லும் உடைஞ்சிருச்சு.